ஹலோ ஆல் வணக்கம். நேத்திக்கு கோலாகலமா இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்தோட. வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க, ஐபிஎல்ல பத்தி, டபிள்யூபிஎல்ல பத்தி, தமிழ்நாடு எஸ்பெஷலி ரஞ்சி ஜெயிச்சதை பத்தி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே பீடாக் வந்திருக்காரு, நானும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் தட். பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஐபிஎல் ஷெட்யூல் வந்துருச்சு. ஒரு மரண பிளாக் பஸ்டர் டைகர் கா ஹுக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து விராட் கோலி லியோ பேட் ஆஸ்மா அந்த பாட்டோட அந்த பக்கம். ஒரு கோலாகலமான ஐபிஎல் ஸ்டார்ட் அண்ட் இனிஷியல் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் வந்திருக்கு எலெக்ஷன் இருக்கனால. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு மேட்சும் ஹோம்ல ஆடுறாங்க, சென்னை. அதுவும் முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போலிங் வீக்கா இருக்கிற ஒரு ஆர்சிபியோட போலிங் வீக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சென்னை பிச்சில் அவங்க ஒரு திருப்புளி தான் கொடுப்பாங்க. ஸ்லோ டேர்னர் கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு இந்த எஃபெக்டிவ் ஸ்பின்னர்ஸும் ஆர்சிபிக்கு கிடையாது. அப்படிங்கும் போது சென்னை வில் டெஃபினெட்லி ஹோல்ட் அட்வான்டேஜ் ஏர்லி ஆன். ரெண்டு ஹோம் கேம்ஸ் ஆடுறாங்க. ஆர்சிபி மேட்ச் சென்னையோட ஆடிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஹோம் கேம்ஸ் ஆடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வைட்டல். அப்படிங்கும் போது சென்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோம் கேம்ஸ் அப்படிங்கும் போது எனஃப் டைம் டு செட்டில் டவுன். ஏன்னா இந்த ஆக்ஷன்ல போன ஆக்ஷன்ல திருப்பியும் சொல்றேன், இந்த பென் ஸ்டோக்ஸை தவிர ஒன்றும் பெரிய ஒரு அடிஷன் எதுவும் இல்லை. ராணே நல்லா கிளிக் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே ஒழிய இந்த ஆக்ஷன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரெண்டு ஹோம் கேம்ஸோட ஸ்டார்ட் பண்றாங்க போது தட் இஸ் அ மேசிவ் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. ஆமா, கரெக்ட் தான். ஆனா நிறைய இன்ஜுரி கன்சர்ன் சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் ஃபிட் ஆயிட்டு வந்துடணும்னு நானும் நினைக்கிறேன். மிச்சல் ரிகவரிங் ஃப்ரம் இன்ஜுரி, பட் டெஸ்ட் ஆட வந்துடுறாரு. ரவீந்திரா ஏதோ நீ இன்ஜுரி போன மேட்ச் ஆடல, பட் அவரும் ஃபிட் ஆயிட்டு வந்துருவாருன்னு சொல்றாங்க. கான்வேக்கு மட்டும் நாளைக்கு காலைல ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு போல இருக்கு. பட் தென் ஹோப்ஃபுல்லி ஐபிஎல் வரதுக்குள்ள தே ஷுட் ஆல் பி ஃபிட். பத்திரா ஃபிட் ஆயிட்டாரு, பார்த்தோம். பியூட்டிஃபுல்லா போட்டாரு IL T20ல. மோரார்லெஸ் எல்லாருமே செட்டில்டு தான். துஷார் தேஷ்பாண்டே செஞ்சுரி போடுறாரு கடைசியில வந்து. அதனால நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பக்கம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுடைய ஹோம் கேம்ஸ் எல்லாம் வைசாக் மூவ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வருவோம். ஒரு டாக்ஸ் பாயிண்ட் இருக்கு. தேவன் கான்வே ஃபிட் ஆகலைன்னா ரயன் ரிக்கில்டன் மைட் ரீப்ளேஸ் ஹிம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் பாயிண்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி தேவன் கான்வே ஃபிட் ஆகலைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அம்பிள் ஒப்பீனியன்ல இட் ஹாஸ் டு பி லூயிஸ் டுப்ளாய். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மிச்சேல் இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் இன் டைம் ஃபார் ஐபிஎல். ஆல்சோ ரச்சின் ரவீந்திரா. அப்படிங்கும் போது உங்க துஷார் தேஷ்பாண்டேல நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பந்த கையில கொடுத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாரு, பேட்டை கையில கொடுத்தீங்கன்னா ரன் அடிப்பாரு, அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அப்படிங்கும் போது இப்போ நீங்க த மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட பேட்ஸ்மேனை பத்தி பார்ப்போம். இன்ஜுரிக்கு அப்புறம் வர ஒரு ரிஷப் பண்ணிட்டு ஒரு நல்ல ட்ரூ விக்கெட் எதிர்பார்க்கிற ஒரு ரிஷப் பண்ணிட்டு. சிமிலர் இஸ் ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக்கும் பாத்தீங்கன்னா நாட் அ கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் ஸ்பின் லாஸ்ட் இயர். அவருக்கும் நல்லா வரணும் பால். அதுக்கப்புறம் பிருத்திவி ஷா ஆல்சோ த சேம் மோல்டு. டேவிட் வார்னர் ஆல்சோ த சேம் மோல்டு. ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆல்சோ த சேம் மோல்டு. ஒரே பிளேயர் ஹூஸ் குட் அகேன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் ஸ்லோ பிச்சஸ் ஷை ஹோப். அவர் ஆடுவாரா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. மிச் மார்ஷும் பாத்தீங்கன்னா பெரிய பிஸ்தா ஸ்பின் பிளேயர் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் ஈ கேன் டெஃபினெட்லி பேட் வெல். அப்படிங்கும் போது இப்ப இவங்களோட ஸ்பின்னிங் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு இந்த ஸ்லோ பிச்சஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முகேஷ் குமார் ஸ்விங் போலர். இந்த ஸ்லோ பிச்சஸ்ல வேலைக்கு ஆகுமா தெரியாது. ஆண்ட்ரிக் நார்கே இடிக்கிறவர். ஸ்லோ பிட்ச்ல வேலைக்கு ஆகுமா வருவாரா தெரியாது. ஆண்ட்ரிக் நாக்கியா முதல்ல? இல்ல இப்போ ப்ரீஹபிலேஷன் நடந்துட்டு இருக்கு, அது சொல்ல முடியாது. வந்தா நான் சொல்றேன். இஷாந்த் சர்மா அகைன் பாத்தீங்கன்னா நாட் எக்ஸ்பர்ட் ஸ்லோ டெலிவரி போலர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அவருக்கும் பிட்ச்ல கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கணும். சிமிலர் இஸ் a கேஸ் ஆஃப் ஜெய் ரிச்சர்ட்சன். அவங்க ஒரே ட்ரம்ப் கார்டு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் இஸ் a genuine விக்கெட் கேக்கர். அக்ஷர் பட்டேல் இஸ் someone who is definitely going to be economical in the pitches. போது வைசாக்ல போனதுங்கிறது அந்த டெல்லி காம்பினேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி என்ன பொறுத்த வரைக்கும். அதனால ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு சூட் தம். இந்த டெல்லி பிச் உங்களுக்கு நல்லா இப்ப போன வருஷம்ல செம்ம பாட்டாவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டைமென்ஷன் இருக்கிற கிரவுண்ட் ஃபீல்ட் செட் பண்ண முடியாது. இந்த டீம் பெட்டரா சூட்டா இருக்கணும். அவங்க வைசாக்கு போறதுனால அவங்களோட சான்சஸ் இன்னும் கம்மியா இருக்கும். கன்சிடரிங் தேர் காம்பினேஷன் தான் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, நீங்க கான்வே டச் பண்ணாலும் நான் திரும்பி சிஎஸ்கேக்கே போறேன்.
கான்வே வரல அப்படின்னா ரிக்கில்டன், ஆனா நீங்க வந்து டுப்ளாய் வரணும்ன்றது சொன்னீங்க. பட் ஹூ வில் பி பெஸ்ட் சூட்டர்ஸ் இன்கேஸ் கான்வே வரல அப்படின்னா ருத்து கூட யார் ஓபன் பண்ணலாம்? ஏன்னா தே ஹாவ் அன் ஆப்ஷன் டு கோ வித் இவரே தான், அவர் பேர் என்ன, ரச்சின் ரவீந்திரா கூட ட்ரை பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ நோ ரஹானே வந்து இப்ப ரன் அடிக்கல, எல்லாரும் வந்து ரொம்ப ட்ரால் பண்றாங்க ரஹானேவை. பட் தென் ரஹானே ருத்து ஓப்பனிங் கூட ஒன்றும் தப்பான காம்பினேஷனா எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். பட் நீங்க ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அந்த. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் எப்படின்னா பந்துக்கு வலிக்காம அடிக்கிற ஒரு ஆளு. இஸ் நாட் சம்மன் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் கெட் யூ தட் பிளிஸ்டரிங் 51 ஆஃப் 3 ஓவர்ஸ் போது செட்டில் ஆயிட்டாருன்னா எல்லா பக்கமும் ரன் அடிப்பார். ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கும் போது. அவரு மேல நீங்க அந்த ப்ரெஷரை போடக்கூடாது. முதல் 3 ஓவர்ல ஒரு 16க்கு நோலாஸ் அப்படின்னா Correct. ராணா இஸ் ஆல்சோ சம்மன் சில்க் அண்ட் டச் பிளேயர். அவருக்கும் அந்த 7-8 பால் வரணும் அப்படி வேணுங்கும் போது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இல்ல, இவங்க மாதிரி பெங்களூர் மாதிரி ஒரு இடத்துல இவங்க பேட்டிங் ஆடுறாங்க, அந்த மோட்டார் ஸ்டார்ட் கிடைக்கணும். கான்வேவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிஸ்டரிங் பிளேயர் கிடையாது. ஆனா அந்த 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த எப்ப தேவைப்படுமோ அந்த ஃபைனல்ஸ்ல ஒரு இடி இடிச்சா இருப்பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடி இடிச்சிருவாரு இருக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் லூயிஸ் டுப்ளைஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ். அதனால நான் எப்படி போவேன்னா, கிராண்ட் ரிக்கில்டன் கிவ்ஸ் யூ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தோனி இருக்கும்போது அப்புறம் என்ன உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கும் போது ஐ வுட் ராதர் கோ வித் எக்ஸ்ப்ளோசிவ் லூயிஸ் டுப்ளாய். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு அந்த ட்ரூ விக்கெட்ஸ்லயும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால என்னோட ரெக்கமெண்டேஷன் வில் பி லூயிஸ் டுப்ளாய். பட் ஐ வாண்ட் ரைட் ஆஃப் ரயான் ரிக்கில்டன். ரயான் ரிக்கில்டன் ஹஸ் கம் குட் ஒன்லி திஸ் எஸ்ஏ லீக். இந்த எஸ்ஏ லீக்ல தான் வந்திருக்காரு. இப்ப லூயிஸ் டுப்ளாய் பாத்தீங்கன்னா ஐஎல் லீக்லயும் ஒரு அடி அடிச்சாரு, இங்க பிஎஸ்எல்ல இருக்காரு, ஆனா இன்னும் ஆடல. அவரு T10 லீக்லயும் அடிச்சிருக்காரு, அந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல அடிச்சிருக்காரு, 100ல அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ 4 பேர் லூயிஸ் டுப்ளைனே நல்ல பிளேயர் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷன் அந்த ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டாருங்க போது ஐ வுட் ராதர் ஃபால் ஆன் லூயிஸ் டுப்ளை தேன் ரயான் ரிக்கில்டன். இந்த ஷெட்யூல்ல இன்னொரு வருத்தம், மிகப்பெரிய வருத்தம் நம்ம ரசிகர்களுக்குலாம் என்னன்னா, எம்ஐசிஎஸ்கேவே இல்லையே, எங்கப்பா அந்த சாம்பார் எங்கடா, இட்லி எங்கடான்னு ஒரு மீன் போடுவாங்களே, அந்த மாதிரி எம்ஐசிஎஸ்கே எங்கடான்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா ஹஸ் ரிட்டர்ன் பேக். இன்னைக்கு டிஒய் பாட்டீல் கப்ல பவுலிங் போடுறாரு, நியூ பால் எடுத்திருக்காரு. ஸோ எம்ஐக்கும் நியூ பால் எடுப்பாரா அப்படின்னா, என் எம்ஐ காம்பினேஷன் டு ஸ்டார்ட் வித் எப்படி இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சரி, அவர் எப்பவுமே வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் போடக்கூடிய ஆளு. சோ அந்த மாதிரி தான் இது பண்ணிருக்காரு. அந்த இன்னொன்னு, நோ ஒன் வில் டினே த ஃபேக்ட் இட் இஸ் குவிக். டப்புனு ஒரு 141 போட்டுருவாருங்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a good addition for them. டிஒய் பாட்டீல நல்லா பர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட் வித். இப்ப இஷான் கிஷானும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 19 ஆஃப் 11 பால்ஸ், 12 பால்ல 18 ரன் இன்னைக்கு இஷான் கிஷான். ஸோ he has also started அப்படிங்கும் போது தட் இஸ் அவங்க செம பேலன்ஸ்டா இருக்காங்க. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நிறைய பேர் வந்து இந்த ரிஃப்ட் கிஃப்ட் அது இதெல்லாம் சொல்றாங்க. பட் ஒன்ஸ் தே கம் இன் டு த ஃபீல்ட் ஆஃப் பிளே they will be a Panthers அப்படிங்கும் போது என்னோட இதுபடி அவங்களோட they got all bases coveredன்றதுனால they will be a front runners to make it to the playoffs. அவங்களுக்கு எல்லா பேலன்ஸும் கவர்டு. இன்னும் உங்களுக்கு 3 வீக்ஸ் இருக்குங்கும் போது ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா ஆட ஆரம்பிச்சிட்டாருன்றது ஒரு பெரிய விஷயம். இங்க அடி வாங்குறது ரொம்ப பெரிய டிஸ்கஷன் என்னன்னா, அடுத்தது நீங்க போறதுக்கு முன்னாடி முகமது ஷாமியோட அன்அவைலபிலிட்டி, அது வந்து ஒரு மிகப்பெரிய அடியா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்தியன் சீமர்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னா, தர்ஷன் நால்கண்டே கெனாட் ஃபிட் இன் ஸ்ட்ரைட் அவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா ஒரு ஸ்லோ போலரு, அந்த டெத் ஓவர்ஸ்ல ஹஸ் பீன் எக்ஸ்ட்ராடினரி, நாட் இன் த பவர் பிளே ஸ்ட்ரைக் போலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ். இப்ப உமேஷ் யாதவ் அவங்க ஆடியே ஆணுன்ற ஒரு இதுக்கு வரணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும், தேவ் இன்வெஸ்டட் 10 crores டு ஸ்பென்சர் ஜான்சன். வேற வழி இல்லாம. ஆனா ஸ்பென்சர் ஜான்சனை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்ப அவங்க எப்படி போவாங்கன்னா, கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர், ரஷீத் கான், ஓகே 3 பேர் ஷூருங்கும் போது அந்த ஹர்திக் பாண்டியாவோட கேப்பை கவர் பண்றது அஸ்மத்துல்லா ஒமர்சாய். ஏன்னா 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஆளு, பேட் பிரிக்கிறாரு அப்படிங்கும் போது இப்ப ஷமி இல்லாததுனால அது ஒரு பெரிய தலைவலியை உண்டு பண்ணோம். அவங்க என்ன பண்ணணும்னா, திஸ் ஷுட் பி தேர் காம்பினேஷன். இப்ப இந்த 4 ஃபாரினர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஷீத் கானும் பேட்டிங் ஆடுவாரு, ஒமர்சாயும் பேட்டிங் ஆடுவாரு, கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர் அப்படின்னு போயிட்டு இந்த உமேஷ் யாதவ் வச்சு அவங்க ஏமாத்தணும். உமேஷ் யாதவ் இஸ் ஜெனுவன் பவர் பிளே போலர் அப்படிங்கும்போது இட் ஷுட் பி த ரைட் சப்ஸ்டியூட் ஃபார் முகமது ஷாமி. அது இல்லாம அவங்க அந்த ஒமர்சாயை உக்காத்தி வைக்கிறேன், இல்ல வில்லியம்சனை உக்காத்தி வைக்கிறேன், அந்த மாதிரி யோசிச்சு இந்த ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வரேன், அந்த மாதிரி காம்பினேஷன் அடி வாங்கினாங்கன்னா, ஒரு 2 மேட்ச் எடுத்த உடனே அடி வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் எழ முடியாம போயிடும்.
Hopefully, the biggest grave of a mistake they should not do is not to drop Asmatullah Omar Zai. அதை அவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன ஆகும்னு. ஓகே, எடிட்டர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். உமர் சாயை பத்தி இப்பவே பீடாக் சொல்லியிருக்காரு. அடிக்கும் போது இந்த கிளிப்பை நம்ம பின்னாடி போடுவோம். ஸோ அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம். ரஞ்சி டிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் பீடாக். தமிழ்நாடு வந்து செமிஃபைனல் ரீச் பண்ணிருச்சு. ஆனா ஒரு டஃப் ஆப்போனன்ட் மும்பை. அந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வந்துட்டாரு, இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்துட்டாரு. ஸோ இந்த ஆல்ரெடி தேவ் டன் வெரி வெல். இந்த தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்கமிங் மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குஜராத்தோட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் திரிபுரா மேட்ச் வாஷ்ட் அவுட். பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்து ஒரு இடி இடி இடின்னு இடிச்சு இப்ப எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா நொறுக்கி ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் த ஹானஸ்டி. அப்படிங்கும் போது இப்ப பெருசா சூப்பர் ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. இப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராருன்றீங்க, விமல் குமார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு கன்வென்ஷனல் பேட்ஸ்மேன். ஜெகதீஷ் has always been a domestic king. ஷாய் கிஷோர் ஒன் டவுன் வர்றாரு. அதுதான் உங்களுக்கு ஒரு கேப்டன்றது. நானே தூக்குறேன் என் பல்லக்க அப்படின்னு. பிரதோஷ் பால் ஒரு கிளாஸ் பிளேயர். அதுக்கப்புறம் பாபா இந்திரஜித் பேட்டே எடுத்தாலே 100. அதுக்கப்புறம் இந்த பூபதி குமார்ன்ற ஒரு பையன் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ரன் எப்படின்னு அடிக்க தெரியற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் முகமது அலி ஃபாலோட் பை எம் முகமது, ஒரு ஆல்ரவுண்டர். அந்த அஜித் ராமன் நான் ரொம்ப ரேட் பண்ணேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபிளாலஸ் ஆக்ஷனு. அதுக்கப்புறம் அவுட்டே ராமாட் அவர் 20 ரன் அடிச்சிருவாரு. சந்தீப் வாரியர் இஸ் போலிங் எக்ஸ்ட்ரீம்லி குவிக். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் சுந்தர் யாருக்கு பண்ணியிருக்காங்க பதிலா போது வருவாரு? இப்ப சுந்தர் வரணும்னா அந்த முகமது அலின்னு ஒருத்தர் இருக்காரு, முகமது. ஒரு அவருக்கு பதில் தான் வருவாரு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கடூஸ் கிரிக்கெட்டர். ரெசிலியன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா அந்த மும்பை ரஞ்சி டிராபி டீம். இப்ப இங்கேயும் பாருங்க, பிருத்திவி ஷா, புபேன் லல்வானி, முஷீர் கான், எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர் முஷீர் கான், அஜிங்கே ராணு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இவர் வேற வந்துருவாருன்றீங்க, ஸ்ரேயஸ் ஐயர் ஐயர் உள்ள வந்துருவாருங்க. வந்துருவாரு. அந்த அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் ஒரு ஒரு கடூசான ஒரு பிளேயர், இந்த ஹர்திக் தமோரே. ஆடினே இருப்பாரு, அவுட்டே பண்ண முடியாது. நம்ம லார்டு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த தனுஷ் கோட்டியன் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர். செம கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த மோஹித் அவஸ்தின்னு ஒரு போலர், நம்ம துஷார் தேஷ்பாண்டே. ஒரு மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு டீம். அது தமிழ்நாட்டுல ஆடினா அவங்களுக்கு டெஃபினட்டா அட்வான்டேஜ் இருக்கு. நாட் சேயிங் தட் இட் வில் பி டஃப் இஃப் தே பிளே இன் மும்பைன்னு, பட் ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரெஃபர் இட் டு பி இன் தமிழ்நாடு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் உங்களை மத்திய பிரதேஷ், விதர்பா, நாட் டேக்கிங் தம் லைட்லி. எந்த டீம் இங்க ஜெயிக்குதோ தே வில் கோ ஆன் இன் த ஃபைனல்ஸ்னால. இதுதான் விர்ச்சுவல் ஃபைனல்ஸ். ஹோப்ஃபுல்லி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ஃபிக்சர் டு பி கன்ஃபார்ம். தமிழ்நாடு இருந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, லெட்ஸ் விஷ் தம் ஆல் த பெஸ்ட் பீடாக். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வில் ஹோப் ஃபார் தெம், ஹோப் த பெஸ்ட் ஃபார் தெம். அப்படியே WPL நேத்தும் சொன்னோம், 3 டீம் ஒரு லெவல்ல இருக்காங்க, மற்ற 2 டீம் வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குஜராத் ஜெயண்ட்ஸும் யூபி வாரியர்ஸும் தேர்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப மேலோட்டமா பாக்குற எனக்கே தெரியலன்னா டீப்பா பாக்குற உங்களுக்கும் கண்டிப்பா யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் அவுட். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச் கன்வின்சிங்கா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி டீம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த WPL நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் தம் டு கோ ஆல் த வே திஸ் டைம் WPL. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ இஸ்லா கப் நமதுன்னு தோணுது. பட் அதான் நீங்க ரெண்டு விஷயம் சொல்லக்கூடாது. நீங்க ஒன்னொரு டேஷ் ஒரு சம்பவம், இன்னொரு ஈசலா கப் நமது. பட் இந்த தடவை வந்துட்டு இந்த போலிங் சேஞ்சஸ் அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஆனா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 டீமுக்கும், அந்த டாப் 3 டீம்ஸ் டெல்லி, மும்பை, ஆர்சிபிக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அப்படிங்கும் போது திஸ் வில் பி த டாப் 3 டீம்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஏர்லியர் மேட்சஸ் வந்து பெங்களூர்ல நடக்கிறதுனால ஒரு கன்சிடர்ட் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் நீங்க ஜெயிச்சுட்டு போனீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஈஸி டு புஷ் தட் பிளே ஆஃப் ஸ்பாட். அப்படிங்கும் போது இந்த தடவை ஆர்சிபி கன்வின்சிங்கா இதுக்கு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டீமும் வெரி வெல் பேலன்ஸ்டு, உங்களுக்கு மிக்ஸ் ஆஃப் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். அதனால ஐ டோன்ட் சி the other 2 teams what you mentioned will really put up a fight. கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இந்த லீக் ஃபேசஸ்ல வந்து கொஞ்சம் போரிங்கா ஒன் சைடடா போகும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் யூ நெவர் நோ இன் கிரிக்கெட். பட் நீங்க சொன்ன மாதிரி அதான் நடக்க போகுது. The top 3 teams just cruise through. பட் ஆக்ஷன்லயுமே பீடா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். டீம் லைக் மும்பை ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றோம், பட் தேர் பீங் வெரி ஷ்ரூட் அண்ட் ஸ்மார்ட். ஏன்னா இப்போ ஷப்னிம் இஸ்மாயில் போன தடவை யூபி எடுத்து உட்கார வச்சாங்க வெளியே, உங்களுக்கும் தெரியும், அது விளையாட விடல. இந்த வாட்டி ரிலீஸ் பண்றாங்க.
மும்பை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. விக்கெட் ஷீஸ் இந்த பர்பிள் கேப் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிளண்டர்லாம் பண்றாங்க. அதே மாதிரி லாராபெல் எல்லா பிளேயருமே அந்த மாதிரி இது பண்றாங்க. ஆப்ஷன்ல தேவர் நாட் ஸ்மார்ட் இனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீம்ஸ் லைக் மும்பை, சிஎஸ்கேலாம் தேர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா தே ஆர் டூயிங் த ஹார்ட் ஒர்க் அண்ட் பீங் வெரி ஸ்மார்ட் இன் ஸ்கவுட்டிங் அண்ட் இன் ஆக்ஷன் டேபிள். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜென்ரலாவே? மென்ஸ் ஸ்கவுட்டிங்லயே நிறைய பேர் வந்துட்டு ஒன்னும் என்ன தெரியாம உக்காந்துட்டு இருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட்லாம் ஃபாலோ பண்ணலன்னா, அதுவும் உமன்ஸ் கிரிக்கெட்லாம் நீங்க வந்துட்டு அக்கு வேறு ஆணி வேற தெரியற ஆளுங்க ஆப்ஷன்ல உட்காரணும். சமாரியாத்த பத்து மாதிரி ஒரு ஆள் எதுக்கு? அவங்களுக்கு என்ன நீங்க வந்துட்டு பெய்டு ஆளிடவா? எப்படியே அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் எல்லாம் வெளியில உட்காந்துருப்பீங்க. எனக்கு ஒண்ணும் விஷயமே புரியவே மாட்டேங்குது எனக்கு. 4 ஓவர் போடக்கூடிய ஆளு, பேட்டிங் அதே மாதிரி பேட்டை எடுத்தாலே ரன் அடிக்கிற ஆளு, எங்க போனாலும் ரன் அடிக்கிறாங்க அவங்க. அவங்கள நீங்க வெளியில உட்காந்து வைக்கிறீங்கன்னா, இந்த பிளானிங் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப படுகேவலமா இருக்கு அந்த 2 டீம்லயும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், மென்ஸ் டீம் அப்படிங்கும் போது நிறைய பேர் எனக்கு கிரிக்கெட் தெரியும்னு வருவாங்க. உமன்ஸ் டீம் நிறைய எல்லாம் யாரும் பாக்குறதே கிடையாது. அப்படிங்கும் போது அந்த அக்கு வேற ஆணி வேற உமன்ஸ் கிரிக்கெட் டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டா மாறும். இதே பெங்களூர்ல வந்து 120 ரன் அடிக்கிறாங்க உமன்ஸ் கிரிக்கெட், 210 அடிப்பாங்க மென்ஸ் கிரிக்கெட். இப்ப நீங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல வந்துட்டு அந்த பார் ஸ்கோர் என்ன, அந்த 120 ரன் அடிக்கிறாங்கன்னா ஒரு பவர்ஃபுல் டீம் ஆகணும்னா கன்சிஸ்டன்டா 160 அடிக்கணும்னா எப்படி டீம் பில்ட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி பார்த்து எடுங்க. ஒரு ஐடியாவே இல்லாம கண்ணா புண்ணான்னு எடுக்கிறீங்க. ஃபாரினர்ஸ் 4 பேர் நீங்க எடுக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? மேட்ச் வின்னர்ஸா இருக்கணும். நிறைய ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பிளேயிங்ல ஆடுறவங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். அப்படிங்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அந்த 2 டீம்ல இருக்குன்றது நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இந்த தடவை ஆர்சிபி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வந்திருக்காங்க. போன தடவை ஆர்சிபி வாஸ் ஆல்சோ லுக்கிங் புவர், பட் தேவ் ரியலி தாட் ஓகே இந்த மாதிரி இது மாதிரி வந்திருக்கோன்னு இந்த தடவை அழகா வந்து டீமை வந்து செட் பண்ணிருக்காங்கும் போது எக்ஸ்பர்டீஸ் இல்லாம நீங்க சும்மா ஒருத்தர் லெவல் 3 லெவல் 4 சர்டிஃபைட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உமன்ஸ் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே மேடா. ஸோ எல்லாமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐபிஎல், ரஞ்சி டிராஃபி, டபிள்யூபிஎல். ஸோ ஐபிஎல் நெருங்க நெருங்க வில் டிஸ்கஸ் மோர். உங்களுக்கும் தெரியும், வியூவர்ஸும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. போன ஐபிஎல்ல தான் நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க. வியூவர்ஸ் வந்து அவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கண்டென்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வி வில் ஆல்சோ ட்ரை டூயிங் தட். ஐபிஎல் வர வர இன்னும் நிறைய நம்ம அதை பத்தி பேசலாம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? வியூஸ் இல்லைன்னா நம்ம இல்ல சார். நம்மள ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அருமையான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால we have the energy to do that no matter how hectic it is. அப்படிங்கும் போது வியூவர்ஸ் இல்லைன்னா நம்ம இல்ல. சோ பெரிய கும்பிடு வியூவர்ஸுக்கு. we will try and keep you entertaining. அடுத்த எபிசோடு பிஎஸ்எல்க்கும் வருவோம். நல்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கீங்க. சோ அதுக்கும் அதையும் வந்து அலசுவோம். ஒரு பாதி இது முடிஞ்ச உடனே எந்த டீமுக்கு உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு அது இதுன்னு திரும்பி நம்ம வரும்போதும் அதே மாதிரி இப்ப இந்த இன்னொரு டேச்சுலர் ஒரு சம்பவம் இருக்கு 5th டெஸ்ட், அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் will also try and review both the semi-finals that is going to happen in the Ranji Trophy and hopefully this time தமிழ்நாடு. அதான் என்னோட பக்கெட் லிஸ்ட். தமிழ்நாடு ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.